கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கைவிடாத நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க, நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தருடைய சமத்துக்கு முன்னால் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று 2025 ஆண்டின் 11வது மாத கடைசியிலே வந்து நிற்கிறோம். கழிந்த நாட்கள் முழுவதும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாத்த ஆண்டவருக்கு, நன்மைகளை செய்து நம்மை வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஸ்துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. 12வது மாதம் 31 நாட்களிலும் ஆண்டவர் நம்மை இதைவிட அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார், நடத்தப் போகிறார். ஏனென்றால் காணாதவைகளை கர்த்தர் நமக்கு, கேட்டவைகளை கர்த்தர் நமக்கு தந்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்நாளிலே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுது கொள்வேன் என்று ஒரு பொருத்தனை செய்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் கர்த்தருடனே கர்த்தருக்குள் காணப்படுவான் என்றால் கர்த்தர் அவனை வழிநடத்தி, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்காக யாவற்றையும் செய்து முடித்து அவனை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது அவன் சொல்வான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று. உலக பிரகாரமான காரியங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் அது கொஞ்சம் நேரத்துக்குத்தான். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வான் என்றால் அது அவனுடைய ஜீவிய காலத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 12வது மாதம் செல்வதற்கு முன்பாய் இந்த 12வது மாதத்தின் வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே நாம் சுதந்தரித்து ஜெபித்து தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரித்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 13 வாசிக்கிறேன். அதன் பிறகு சேர்ந்து வாசித்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 13வது வசனம் யாவரும் சேர்ந்து வாசிப்போமா? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். ஒன்று செய்வோம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நான் ஜெபிக்கிற வேளையில், ஜெபித்து முடிகிறது வரைக்கும் உங்கள் வலது கையை தயவு செய்து கொஞ்சம் உயர்த்தி வைத்திருப்பீங்களா? நிச்சயமாய் வசனத்தின்படி கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, நான் உன் வலது கையை பிடித்து, கர்த்தருடைய வலதுகர் நம்முடைய கருத்தை பிடிக்கிற வேளையில் ஒரு அபிஷேகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அபிஷேகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே, இந்த கரத்தை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து என்று சொன்னீரே, இந்த வலதுகரையை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, வலதுகையை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பிடித்து கொள்ளும். ஆண்டவரே, பிடித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் பிடிக்கிற வேளையில் முதலாவது உன்னதத்தின் ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை நீர் பிடித்து கொள்கிற வேளையில் ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் கருத்தின் மீது இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அபிஷேகமும் இந்த வல்லமை ஆசீர்வாதம் இறங்குகிற வேளையில் நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் என்று இயேசுவின் நாமத்தானால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பிடித்து எங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொன்னீரே, இந்த வலக்கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே. போதும் ஆண்டவரே, இந்த மேன்மையான ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த 12வது மாதத்தில் கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
கரம் உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் செய்து முடித்தும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தப் போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். யாவரும் சேர்ந்து படிப்போம் அதை ஒரு தடவை கூட. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 11 மாதத்திலையும் யார் துணையாக இருந்தது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னொரு தேசத்தில், சொந்த தேசத்தை விட்டு நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த தேசத்தில் நமக்கு நண்பர்கள் இருக்கிறான், உறவினர் இருக்கிறான், உற்றார் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான். இருந்தாலும் கூட யார் நமக்கு துணையாய் நின்றார்? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் கரம் உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற வேளையில் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் நீர் துணையாக இருந்தீர் ஆண்டவரே. ஆமீன். என் குடும்பத்துக்கும் நீர் நல்லவரும் வல்லவருமாக இருந்தீர் ஆண்டவரே. கைவிடவே இல்லை ஆண்டவரே. என்னோடு நீர் கூட இருந்து இந்த 11 மாதங்களும் எங்களை நன்றாய் நடத்தி, இந்த 12 மாதங்களிலும் தகப்பனே துணையாக இருந்து நீ நடத்தப் போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய்த்தான் தம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறார். ஏசாயா 46:4 எடுங்க. ஐசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். 11 மாதங்களிலும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். நான் ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். மனுஷர் சொல்ல முடியுமா? மனுஷர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்காங்களா? இல்லை. ஆனால் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை தாங்கி, அவர் என்னை ஏந்தி சுமந்து தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் அப்படிதான் செய்கிறார். இனிமேலும் நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் செய்வார். உதாரணமாக உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்க. டியூட்ரானமி சாப்டர் 1 verse 31. டியூட்ரானமி சாப்டர் 1 verse 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல சொந்த இடத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வருகிற வரைக்கும் நீ நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு குழந்தையை போல நம்மை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பாதை தெரியாமல் புலம்பின வேளையிலெல்லாம் ஓடி வந்து சுமந்து நமக்கு பாதையை காட்டி அந்த பாதையிலே அவர் சுமந்து சென்றார். வாழ்க்கையிலே வேதனை, சோதனை, பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்த வேளையிலெல்லாம் இனி எதற்கு இந்த வாழ்க்கை என்று நாம் நினைத்து சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலெல்லாம் அவர் ஓடி வந்து நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி நம்மை சுமந்து நமக்கு துணையை தந்து அந்த பழைய அந்த பொல்லாத கிரிகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இல்லை என்று சொல்லுகிற வேளையிலெல்லாம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவைகளெல்லாம் நமக்கு தந்து நம்மை வழி நடத்தினார். எவ்வளோ அன்புள்ள தெய்வம். ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போகிற வேளையில் அந்த தகப்பன், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிற வேளையில் அவன் வாய்மூடி மௌனமாக இருக்க மாட்டான். ஏதாவது அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தரோ நம்மை சுமந்து கொண்டு வந்த வேளையிலெல்லாம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் வலக்கரத்தை பிடித்து, பரலோக தேவனாகிய கர்த்தர் பிடித்து கொள்ள காத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் காத்திருக்கிறார்.
வலக்கரத்தை பிடித்து கொள்ள உன் அருகே காத்து நிற்கிறார். உன் வலக்கையை பிடித்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் அவர் வலது கரத்தில் இருக்கிறது. உன் வலக்கரத்தை பிடித்து வலக்கையை பிடித்து வழி நடத்த விரும்புகிறார். எங்கே கொண்டு செல்லணுமோ அது அவருடைய கருத்தில் இருக்கிறது. வழி நடத்த அவர் காத்திருக்கிறார், விரும்புகிறார். வலக்கையை பிடித்து அப்படியே உன்னை தூக்கி ஏந்தி கொள்ள அவர் காத்திருக்கிறார், விரும்புகிறார். வலக்கையை பிடித்து சுமந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். வலக்கையை பிடித்து தப்புவித்து கொள்ள உனக்கு முன்பாய் வருகிற அந்த சபிக்கப்பட்ட கிரியைகளிலிருந்து அவர் உன்னை தப்புவித்து கொள்ள அவர் விரும்புகிறார். அந்த வலக்கையை கர்த்தர் பிடிக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் நன்மைகளும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. உன் வலது கரம் உன் வலது கையை மறைத்து கொள்ளாதபடி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அந்த நல்ல கரத்தை கர்த்தருக்கு முன்பாய் நாம் உயர்த்தி காண்பிக்கிற வேளையில் அவர் பிடித்து கொள்ள வாஞ்சியாயிருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 134 அதிகாரம், சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இங்கே ராக்காலம் என்று சொல்லுகிற வேளையில் நாம் தப்புவித்து கொள்ளும்படியாய் வேதனை, துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், உலகத்தின் கடைசி காலங்களில் தப்புவித்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் காணப்படுகிற தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஐயா, நான் தப்பிச்சிட்டேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்கிறேன், ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பாய் நிற்கிறேன், நான் தப்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார், என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி ஸ்தோத்தரிக்கணுமா? 2வது வசனம், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். அப்போ ஸ்தோத்தரிக்கிற வேளையிலெல்லாம் என்ன செய்யணும்? கரம் உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கணும். அப்பா, நான் வந்திருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரை துதிகளும் ஸ்தோத்திரத்தோடு தேவனை ஆராதிக்கிற வேளையில் உன்னத அபிஷேகம் நம்மேல் இறங்கும், உலகத்தின் ஆசீர்வாதமும் நம்மேல் இறங்கும். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெட்கப்படாமல் நாம் கரங்களை உயர்த்தினோம் என்றால், இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, வெட்கப்படவே மாட்டீங்க. நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்தரிக்கிற வேளையில் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ அப்படி செய்வாய் என்றால் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிற என் ஜனமே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்பொழுது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ கரம் உயர்த்தினா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம், அது நிரந்தர ஆசீர்வாதம், அது மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம், அது களிப்பின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரியுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே இதை செய்தும் காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார், 41 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார். அதன் பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில் தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் பெத்தானியாவுக்கு அழைத்தார். அங்கு சீஷர்களை அழைத்து அவர் செய்த காரியம் லூக்கா 24 அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்.
தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நான் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன், இன்றைக்கு நீ என்னை நோக்கி பார்ப்பாய் என்றால் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவே சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். வலது கையை தம்முடைய கைகளை உயர்த்தி, ஒரு கை இல்லை, கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அந்த பாக்கியத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகம் 98:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அப்படி என்றால் ஆண்டுடைய வலது கரத்தில் என்ன இருக்கிறது? அவருடைய பரிசுத்த புயத்தில் என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தர் ரட்சிக்கிறார். ஒரு பிரச்சனை வருகிறது, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு அழிவு நமக்கு முன்பாய் வருகிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு நம்ம சொன்னோன்னா காப்பாற்றுவதற்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வருவார். ரட்சிப்பு என்பது காப்பாற்றப்படுதல். அவர் அதிசயங்களை செய்திருக்க அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குனது. அந்த கரம் ரட்சிக்கும், நம்மளை காப்பாற்றும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேகர் மரண படுக்கையிலிருந்து அவர்கள் எழும்பி அவர்கள் நடந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்றால் கர்த்தருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவர்களை ரட்சித்தது, அந்த ரட்சிப்பை கொடுத்தது, காப்பாற்றியது. கடும் புயல், பயங்கரமான குளிர், பயங்கரமான மழை, காப்பாற்ற ஒருவரும் இல்லை. அவர் தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் எங்கேயாவது இருந்து இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்வான் என்றால் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கி அவனை ரட்சிக்கும். ஏனென்றால் அவர் இரட்சகர், அவர் காப்பாற்றுகிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தாவே 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 என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கும், அவருடைய வலதுகரம் நம்மை விடுவிக்கும், அவருடைய வலதுகரம் நமக்கு துணை செய்யும். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபியுங்க. வீட்டில் ஜெபிக்கிற வேளையில், துதி ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிற வேளையில் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்க. ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த 12வது மாதத்தில் ஒரு நிறைவான பண்டிகை மாதம், மகிழ்ச்சியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், விரும்பினது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா அவருடைய பிறப்பின் பண்டிகை நாம் சந்தோஷமாய் கொண்டாடணுமே. நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிக்க மாட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் வலதுகரத்தின் மீதும் என் வல்லமையுள்ள புயத்தின் மீதும் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்திருப்பீங்க, எவ்வளவு தானியத்தை இழந்திருப்பீங்க, எவ்வளவு திராட்சை ரசத்தை இழந்திருப்பீங்க. என்றால் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.
இப்போ சொல்லுறாரு, நீ எவ்வளவோ காரியங்களை இழந்திருக்கலாம், நீ அன்பை இழந்திருக்கலாம், நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம், நீ சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நீ மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம், உன் வருமானத்தை நீ இழந்திருக்கலாம், உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய எல்லாவற்றையும் நீ இழந்திருக்கலாம். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இனி இழக்க மாட்டாய். அதை இனி ஒருவர் உன் கருத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அதற்கு அர்த்தம் என்னன்னா, இனி உன் ஆகாரத்தை தானியத்தை சத்துருக்களை கொடுக்க மாட்டேன், உன் திராட்சை ரசத்தை அந்நியர் குடிப்பக மாட்டாங்க, ஆனால் உன் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும். அநேகருக்கும் உங்ககிட்ட எடுத்துட்டாங்க, இனி எடுக்க மாட்டாங்க. நீ கொடுக்கும்படியாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்? கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதன்னு சொல்கிறேன். உன் வலதுகரம் இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஏனென்றால் நம்முடைய கரத்தின் மீது கர்த்தருடைய கரம் இருக்கிறபடியினால அநேகருக்கும் அநேகத்துக்கும் கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் கொடுத்தீரே ஆண்டவரே, இதெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டானே. இல்லை இல்லை, அவன் பறிச்சிட்டு போனது போட்டு, என்கிட்ட உனக்குரிய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது, அதை நான் உனக்கு தாரேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஏனென்றால் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, கர்த்தர் தமது வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். வலது கையை வலது கரத்தால் பிடித்து கர்த்தர் நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 18:35, சங்கீதம் 18:35, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அந்த வலது கரத்தில் இருக்கிற காருண்யம் என்னை பெரியவனாகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு கொடுத்துட்டீர் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அந்த வலது கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீ பிடித்திருக்கிறது உம்முடைய வலது கரத்தினால, என் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். அந்த வலது கரத்துக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கு நீ தரப்போகிறீர். அது எப்படி தரப்போகிறீர் என்றால், தாங்கக்கூடிய ஆசீர்வாதமாய் தேவன் தரப்போகிறீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. சில வேளை நம்ம சொல்லுவோம், நான் வழியில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு கல் எனக்கு முன்பாய் கடந்ததை நான் பார்க்கவில்லை, தடுக்கி விட்டேன், ஆனால் விழாமல் என்னை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நான் பார்க்கல, ஆனால் இது நடந்தது. கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு அசதியாக இருந்து கீழே விழுந்துருவோம் போல இருந்தது, ஆனால் கர்த்தர் என்னை தாங்கினார், விழாமல் பாதுகாத்தார். விழமாட்டீங்க. வலது கையை பிடித்து அவர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து சொல்கிறார், நான் உன்னை தாங்குகிறேன். என் காருண்யம், நான் கொடுக்கக்கூடிய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றுகிறது, ஆசீர்வதிக்கிறது. எவ்வளோ மேன்மையான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியத்தை செய்து பாருங்க, உங்கள் வல கையை உயர்த்தி தேவனை ஆராதிங்க, ஸ்தோத்தரிங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 11 மாதத்தில் இது கிடைக்க இல்லையே, 12வது மாதத்தில் அது கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தோம் என்றால் அவர் கொடுக்க வேண்டிய காரியங்களை அவர் கொடுப்பார். அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். உன் வலது கையை நான் பிடிக்கணும், அதை எனக்கு கொடு, அதை எனக்கு தா, அதை எனக்கு தா. ஜெபிக்கிற வேளையில், துதிக்கிற வேளையில், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற வேளையில், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில் வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒன்று, முக்கியமான ஒன்று, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஐசாயா சாப்டர் 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம், அதற்கு அடையாளமாய் ஒன்று செய்ய போகிறேன், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கருத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன். ஒரு மறைவிடம் வேணும் அல்லவா?
நமக்கு ஒரு ஒளிப்பிடம் வேண்டுமல்லவா? நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமல்லவா? எங்கே ஓடி யாரிடமிருந்து நீ பெற்றுக்கொள்வாய்? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் கருத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன். அதுக்கு முந்தின வார்த்தை, என் வார்த்தை உன் வாயில் அருளி, இயேசுவே இயேசுவே என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உமக்குள் ஜீவிப்பேன் ஆண்டவரே, என் வலதுகையை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று சத்தமாய் அவனை நோக்கி கூப்பிடுவாய் என்றார். கர்த்தர் தம்முடைய கருத்தின் நிழலால் உன்னை மறைத்துக் கொள்வார். எல்லா இடமும் ஒருவேளை இருளாக இருக்கலாம், எல்லா இடமும் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் ஒருவேளை வெளிச்சமாக இருக்கலாம். எப்படி இருக்குதோ இல்லையோ, அவருக்கு நிழல் ஒரு மேலே இருக்கிறது. ஆமீன். அது எந்த நிழல்? அவருடைய கருத்தின் நிழல் உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, இவ்வளோ மேன்மையான காரியங்களை கற்று ஒரே ஒரு காரியத்தை நீ செய்து பார், அங்கே நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. உன் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிக்கக்கூடிய அளவில் உன் வலது கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர் ஆணையிட்டு ரட்சிக்கிறார், வலது கரத்தால் தாங்குகிறார். தம்முடைய கருத்து நிழலால் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த 12வது மாதத்தையும் வெறுமையாக்கி விடாதுங்க. 11 மாதத்தில் எப்படியோ இருந்தது. ஆண்டவரை தேடின நாட்கள் உண்டு, தேடாத நாட்கள் உண்டு, ஜெபித்த நாட்கள் உண்டு, ஜெபிக்காத நாட்கள் உண்டு, கடமைக்காக ஆலயம் சென்ற நாட்கள் உண்டு. எங்கேயோ இருக்கிறேன், ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு நீ விரும்புகிற. இன்றைக்கி சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று உன் கருத்தை உயர்த்தி நீ என்னை ஸ்தோத்தரி, வானத்தையும் பூமியை உண்டாக்கின நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவ சமூகத்துக்கு முன்பாக வாங்க. அங்கே பொக்கிஷம் இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கே சுகம் இருக்கிறது, அங்கே ரட்சிப்பு இருக்கிறது, அங்கே உனக்கு ஒரு மறைவிடம் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். உன் வலது கை இன்றைக்கு எங்கே இருக்கிறது? உன் வலக்கரம் எங்கே இருக்கிறது? மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற வலதுகரமா, இல்லாவிட்டால் மற்றவரை கேவலப்படுத்துகிற வலக்கரமா? ஒருவேளை இரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னா குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பும், குடும்பம் செழிப்பினால் நிரம்பும், குடும்பம் சமாதானத்தினால் நிரம்பும். பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து இந்த தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, வலது கையை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே, என் வலது கையை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை தாங்கும் ஆண்டவரே, என்னை ஏந்தும் ஆண்டவரே, என்னை சுமந்து கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? எழுந்து நின்று எல்லாரும் கேட்போமா? க்ளோரி டு காட். எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். இனி சத்துரு வர முடியாது, தானியத்தை எடுக்க வர முடியாது, திராட்சை ரசத்தை அவன் குடிக்க வர முடியாது. உன்னை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நான் பாதுகாக்கப் போகிறேன். இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கி அநேகத்துக்கும் உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு வீசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வலது கையை பிடிக்கும்படியாய், வலது கையை பிடித்து கொள்ளும்படியாய் வலது கருத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இது எங்கேனாலும் எப்போனாலும் என் வலதுகரம் உமக்கு நேராக நீட்டப்பட்டு ஜெபிப்பேன் ஆண்டவரே, துதிப்பேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. வலது கையை பிடித்து பயப்படாதே, நானும் உனக்கு துணை நிற்கிறேன், எனக்கு ஒரு நல்ல துணையாய் வரும் ஆண்டவரே. என் வலது கையை பிடித்து எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வேதம் சொல்லுகிறது, வலது கருத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட வேண்டாம். அந்த ஜெப வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை,
தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களையே கரம் உயர்த்தி ஆசீர்வதித்தாராம். அவர் வெட்கப்படையில் நீ கரம் உயர்த்தினா என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த சீஷர்களை ஆசீர்வதிக்கிற வேளையில் சீஷர்கள் கைகட்டி மௌனமாய் வாய்ப்பத்தி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களும் கரங்களை உயர்த்தி இருப்பாங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேல் இறங்கினபடினால்தான் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அந்த ஒரு ஆசீர்வாதம் அவர் மேல் இறங்கினது. இன்றைக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. வாஞ்சித்து நிற்கிறேன். சத்தியத்தையும் அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கப் போகிறது. 12வது மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதமாய் தேவன் தந்திருக்கிறார். அது என்ன மாதம்? கரம் உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு மாதம், கரம் உயர்த்தி தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மாதம், கரம் உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதம், கரம் உயர்த்தி பாடுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். என் ஜனமே, என் தேவ பிள்ளையே, நீ கரம் உயர்த்தினா என்றால் கர்த்தருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கரம் உயர்த்தி ஆராதிப்பா என்றால் அவருடைய கருத்து நிழலால் அவர் உன்னை மறைத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கரம் உயர்த்துவாய் என்றால் வல்லமை உள்ள புயம் உன்மேல் இறங்கி உன்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கரம் உயர்த்தி தேவனை ஆராதிப்பாய் என்றால் அவர் உன்னை ஏந்தி சுமந்து தப்புவித்து அவர்களுக்கு துணையாய் நின்று அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வலதுகரம் பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கும். ரட்சிப்பை உண்டாக்கும். 11 மாதங்களும் ஜெபித்தேன், பதில் கிடைக்கல. அதற்கு என்ன காரணம் என்று தெரியல. ஒரே ஒரு காரணத்தை கேட்கிறேன். உன் கைகளை பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக எடுத்து நீ ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாயா? ஜனவரி 1ஆம் தேதி அதிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றேன். இந்த 11வது மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். அதுக்கு கர்த்தர் காரணம் அல்ல, நீதான் காரணம். உன் கருத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. வர வேண்டிய செய்திகள் எல்லாம் உனக்கு நற்செய்தியாய் வரப்போகிறது. நீ கேட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் வரப்போகிறது. Glory to God. நீ என்னென்ன காரியங்களுக்காய் நினைத்து அழுதாயோ கர்த்தர் அதை எழுதி தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இழந்து இந்த இழப்பின் மத்தியில் நீ நிற்கிறாயோ அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கப் போகிறது. அநேகத்துக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். என் அருமை சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, பெற்றோரே, இந்த கால வேளை கர்த்தருடைய நாமத்தால் சொல்லுகிறேன், கரம் உயர்த்தி தேவனை ஆசீர்வதிப்பது வெட்கம் அல்ல, அது ஆசீர்வாதத்திற்குத்தான். கரம் உயர்த்தி தேவனை ஆசீர்வதிப்பது தீமைக்கல்ல, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள. கரம் உயர்த்தி ஆசீர்வதிப்பது சுகவீனம் அல்ல, பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய்த்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். காத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சபையே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, வெட்கப்படாமல் ஒவ்வொரு நாளும் காலையிலேயோ மாலையிலையோ மத்தியான வேளையிலையோ எப்போனாலும் பரவாயில்ல, உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் மீது வைத்து சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாய் தந்தீர். அதே வேளையில் உம்முடைய வார்த்தையின்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாய் நீ தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா முகங்களில் இருந்த கண்ணீரை நீ துடைக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டார் அழுத வேளையெல்லாம் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்கள் ஆண்டவரே. இனி முகத்தை ஆண்டவரை உமக்கு முன்பாக ஏறெடுத்து மகிமைப்படுத்த போகிறார்கள் ஆண்டவரே.
உம்மை ஸ்தோத்தரிக்க போகிறாள் ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வலது கை தகப்பனே, ஒவ்வொருவரையும் பிடித்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியை, உற்சாகத்தின் ஆவியை, அபிஷேக ஆவியை, ஆசீர்வாதத்தின் ஆவியை அவர் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எழுதி கொடுத்திருக்கிறீர், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் என்று சொல்லியிருக்கிறீர். நீ கர்த்தர் ஆண்டவரே, ஒருவன் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தை ஒருவரும் தடுக்க முடியாது ஆண்டவரே. நீர்தான் கேட்டீர், என் கரத்தை தடுப்பவன் யார் என்று கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. கர உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பிடித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய காருண்யம் அவரை பெரியவர்களாக்கட்டும் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அந்த கருத்தில் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ, தழும்புகள் வைத்திருக்கிறீரோ, அது எல்லாம் பிள்ளைகளுடைய கரங்களிலே விளட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த தேவ செய்தியை படுக்கையிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வலது கை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு அவருடைய வலதுகையை பிடித்து அவளை எழுப்பி விடுவீராக ஆண்டவரே. எழுப்பி விடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிரசின் மேலும் உம்முடைய வலதுகை அமர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த வலதுகை இருக்கிற அத்தனை அபிஷேகமும் வல்லமையும் சுகமும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய மாதம் பண்டிகை மாதம் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பினை கொண்டாடும் மாதம் ஆண்டவரே. சந்தோஷமாய் சமாதானமாய் செழிப்பாய் கொண்டாட வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கார் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். ஒரு சின்ன காரியம்தான், நீ செய்து பார்த்தாய் என்றால் உண்மையாய் மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நின்று வசனத்தின்படி செய்கிறேன் ஆண்டவர் என்று சொன்னாய் என்றால் உன் ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, இந்த தேவ செய்தியின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் உம்முடைய பிள்ளைகளை தொட்டிருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். எழும்ப முடியாதவர்களை ஆண்டவருடைய வலது கரத்தை பிடித்து எழுப்பும் ஆண்டவரே. நடக்க முடியாதவர்களை உம்முடைய வலது கை பிடித்து அவரை நடத்தட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை கர்த்தாவே உம்முடைய வல கருத்துக்குள், உம்முடைய கருத்து நிழலுக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒருவர் எதிர்த்து நிற்க விடாதையும் கர்த்தாவே. அது நீர் கொடுத்த சுதந்திரத்தால் வாழ வளர ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கட்டும், அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் திரளான ஆசீர்வாதத்தையும் திரளான நன்மையும் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அந்த கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்கிற வேளையில் உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.